வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நியூஸ் தமிழ் 24x7 அப்படிங்கிற சேனல் இருக்காங்கல்ல, அவங்க சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தேர்தல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமை நடத்துகிறாங்க. ஒவ்வொரு மாவட்டமாக போய் அங்கே இருக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட பேட்டி எடுக்கிறாங்க. இந்த தேர்தலை எப்படி பார்க்குறீங்க, இந்த தேர்தலில் யார் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, யாருக்கு உங்களுடைய சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி மாணவர்கள்ட்ட, யங்ஸ்டர்ஸ்கிட்ட பேட்டி எடுக்கிறத பார்க்குறோம். அப்படி சமீபத்தில் வேலூர் மாவட்டத்தில் ஒரு பிரைவேட் காலேஜில் பேட்டி எடுத்திருக்காங்க. அதில் யாருக்கு உங்களுடைய ஆதரவு அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தங்களுடைய பேரை சொல்கிறாங்க. அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஜயுடைய பேரை சொன்னதை பார்க்க முடிஞ்சிச்சு. விஜய் திரைப்பட நடிகர், அதனால கல்லூரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா விஜயுடைய பேரை உச்சரிக்கிறதுல லாஜிக் இருக்குது. ஆனால் அதுலேயும் நிறைய பேர் தெளிவாக இருந்தாங்க. என்னென்னா, நடிகர் அப்படிங்கிறதுக்காக, திரையில் பார்த்தோம் அப்படிங்கிறதுக்காக ஓட்டெல்லாம் போட முடியாது. விஜயுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத அவர் ப்ராப்பராக சொல்லணும். என்ன மாதிரியான ஐடியா வச்சுருக்காரு தமிழகத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, தமிழகத்தை வளர்ந்த மாநிலமாக மாற்றுவதற்கு என்ன ஐடியா விஜய் வச்சுருக்காரு அப்படின்னு நிறையா மாணவர்கள் கேள்வி கேட்டாங்க. அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு ஓகே அப்படின்னா தான் விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு நிறையா மாணவர்களுடைய பதிலை பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால் நம்மளுடைய யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் திரை கவர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. நிறைய பேர் கிளாரிட்டியோடு சிந்திக்கக்கூடியவர்களாகவும் இருக்காங்க அப்படிங்கிறது அந்த ப்ரோக்ராமில் இருந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அதில் பல பேர் அண்ணாமலையுடைய பேரை உச்சரிக்கிறாங்க. அந்த பேட்டி எடுத்தவங்களுக்கே ஷாக்கு. ஏன்னா நியூஸ் தமிழ் 24x7 சேனல் பார்த்தீங்கன்னா நார்மலாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மீடியாக்கள் ப்ரோ டிஎம்கே சேனலாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது ஊரறிந்த விஷயம். அப்படி இருக்கும்போது ஸ்டாலினுடைய பேரை சொல்கிறது, இபிஎஸ் உடைய பேரை சொல்கிறது, இதெல்லாம் சர்வசாதாரணம். ஏன்னா கடந்த 60-70 வருடங்களாக திமுக அதிமுக தான் மாறி மாறி ஆட்சி செய்கிறாங்க. அப்போ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய தலைவர்களுடைய பேரை உச்சரிக்கிறது பெரிய ஆச்சரியம் இல்லை. விஜய் திரைப்பட நடிகர், அவருடைய பேரை உச்சரிக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட 15 வருடங்களாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரன் பண்ணுறாரு. அந்த நாம் தமிழர் பார்ட்டி அப்படிங்கிற கட்சியுடைய தலைவர். அதனால அவருடைய பேரை உச்சரிக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. ஆனால் இப்போதைக்கு எந்த பதவியிலையும் இல்லாத அண்ணாமலை இருக்கார்ல, அவருடைய பேரை பல கல்லூரி மாணவ மாணவிகள் உச்சரிக்கிறாங்க. அண்ணாமலையை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, படித்தவங்க நம்மளை ஆட்சி செய்யணும், நல்லா படித்து நிறையா விஷயம் தெரிஞ்சவங்க நம்மளை ஆட்சி செய்யணும் அப்படின்னா நான் விரும்புவேன் அப்படின்னு ஒரு கல்லூரி மாணவி பேசியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை கூட என்னால் கொடுக்க முடியும். அண்ணாமலையுடைய பேச்சுக்களை நீங்கள் பாருங்கள், அண்ணாமலையுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அவருக்கு சொல்யூஷன் தெரியுது, என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற தீர்வு அண்ணாமலைக்கிட்ட இருக்குது. அவருடைய செய்தியாளர் சந்திப்பு, அவருடைய வீடியோக்களில் அவ்வளவு கிளாரிட்டி இருக்குது, வேணும்னா போட்டு பாருங்க அப்படின்னு ஒரு கல்லூரி மாணவி பேசின வீடியோ இப்போ செம ட்ரெண்டிங்கு. கல்லூரி மாணவ மாணவிகளுடைய இது போன்ற பதில்கள் சமூக வலைதளத்தில் கவனம் பெறுது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், நியூஸ் 18 ரைசிங் பாரத் சம்மிட் அப்படிங்கிற ஒரு கான்க்ளேவில் மோடி கலந்துக்கிட்டாரு. அதில் திமுக கவர்மெண்ட்டை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு பிஎம் மோடி. என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தில் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் பிரதம மந்திரியின் வீடு கட்டி தரக்கூடிய திட்டம் இருக்குல்ல, வீடு வழங்கக்கூடிய திட்டம், அந்த திட்டத்தின் கீழே 9,50,000 வீடுகள் கட்டுவதற்கு ஒப்புதல் தரப்பட்டிருக்கு தமிழகத்தில். அந்த 9,50,000ல் 3 லட்சம் வீடுகள் பார்த்தீங்கன்னா அந்த கட்டுமானம் முடக்கப்பட்டிருக்கு, திமுக அரசாங்கம் முடக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி பரபரப்பான குற்றச்சாட்டை நியூஸ் 18 கான்க்ளேவில் தெரிவிச்சிருக்காரு. 9.5 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்க ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு, அதில் 3 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான கட்டுமானத்தை முடக்கி வச்சிருக்காங்க திமுக அரசாங்கம். எதுக்காக? அரசியலுக்காக மக்கள் நல திட்டங்களை முடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி கேள்வி கேட்டிருக்காரு. இப்போ மோடி அவர்களுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு திமுக அரசாங்கம் பதில் கொடுக்கணும், விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.